Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு, 1.5 கப்பு சுகர், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திராட்சை, 10 கிராம்பு, 4-5 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு வந்து பச்சைக்கற்பூரம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவோட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாவு இப்படி தான் இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூந்தி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாருங்கள், நான் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். ஒரு ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். பொரிஞ்சு உடனே மேலே வருது. இப்போ பாருங்கள், ஜல்லி கரண்டி, அதாவது இது வந்து பூந்தி கரண்டின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் ஜல்லி கரண்டி, அதை வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி பூந்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து பூந்தி லட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்காக 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வந்து பூந்தி போட்டதுக்கப்புறம் உடனே பொரிஞ்சு மேலே வந்துடும். 2 கிளறிட்டு நீங்கள் வந்து எடுத்துடலாம். 3/4 பதத்துக்கு வெந்தாலே போதும், ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பூந்தியை வந்து எடுத்துடலாம். பூந்தி எடுத்து தனியாக வச்சுருங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக ஒரு பேனில் வந்து நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க, அந்த அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி நின்றுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, இதையும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சைலாம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கலாம் பூந்தி, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக அதே கடாயில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா சர்க்கரை வந்து கரையணும். நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சிக்கிட்டே வருது. நான் வந்து இப்போ வந்து தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதை அப்படியே தட்டி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கம்பிப்பதம் செக் பண்ணலாம். ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. ஸோ அந்த சிரப்பை எடுத்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி, அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் வந்து லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸாக தான் பிடிச்சி பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.